மரத்துல இருக்கிற ஆப்பிள் கீழே விழுமா மேல பறக்குமா? ஏன் பறக்காது? வேர்ல்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட், சக்சஸ்ஃபுல் பீப்புள் தெரிஞ்சோ தெரியாமலோ இதை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் போன் வச்சிருக்க அத்தனை பேரும் வாட்ஸ்அப், ஜிபே யூஸ் பண்றோம். எப்படி போட்டோ ஷேரிங், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா என்ன? ஆனா அதனால பயனடைறோம் இல்லையா? அலாவுதீனுடைய அற்புத விளக்கு இப்ப உங்ககிட்டயே இருக்கு. ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணி நீங்க விரும்புற வாழ்க்கைய வாழறதுங்கிற சீக்ரெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதுவரைக்கும் உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அடுத்ததா நீங்க வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருந்தாலும் சரி, நீங்க விரும்புற அந்த வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே இப்ப நீங்க ஆசைப்படுற ஹெல்த், வெல்த், சக்சஸ், ஹாப்பினஸ், ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் இந்த அற்புத விளக்குக்குள்ள இருக்கிற ஜீனி கிட்ட இருந்து எப்படி கேட்டு வாங்குறதுங்கிறது தான். மரத்துல இருக்கிற ஆப்பிள் கீழே விழுமா மேல பறக்குமா? ஏன் பறக்காது? அதுதான் இயற்கையுடைய விதி, லா ஆஃப் கிராவிட்டி. இந்த மாதிரி சயின்டிபிக் லாஸ் தான் உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு. ராக்கெட் சயின்ஸ், மனுஷன் மூன்ல காலடி எடுத்து வச்சது, சேட்டலைட்ஸ் அனுப்புறது, இது எல்லாமே இந்த சயின்டிபிக் லாஸ் மூலமா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. உலகத்துல யார் எந்த மூலையில இதை செஞ்சாலும் அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் நாம சயின்டிபிக்கா பாக்குறப்போ இது எல்லாமே யூனிவர்சல் லாஸ். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன செய்ய போறோம்? என்ன வேணாலும் செய்யலாம், அதுதான் சீக்ரெட். நினைச்ச அப்படியே நடந்துருச்சுங்கிற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நம்ம லைஃப்ல அப்பப்ப நடக்கும். அதை நம்ம கோஇன்சிடென்ட்ஸ், டெலிபதின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தா நீங்களே கால் பண்ணிட்டீங்க. இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப நாளா வாங்கணும்னு யோசிச்சா அதுவே கிடைச்சிச்சுப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிச்சது, ஆசைப்பட்டது, எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே நம்ம லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். அப்பெல்லாம் சீக்ரெட்டா ஒரு யூனிவர்சல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. வேர்ல்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட், சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு இந்த யூனிவர்சல் லாவை அவங்க லைஃப்ல அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கு. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இதை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன பார்க்க விரும்புறீங்க, என்ன தேடுறீங்களோ அது ரிலேட்டடான வீடியோவை தான் யூடியூப் உங்க ஹோம் பேஜ்ல லிஸ்ட் பண்ணும். இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க இதை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்க லைஃப்குள்ள நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கான சீக்ரெட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க படிச்ச படிப்பு, நீங்க இப்போ செஞ்சிட்டு இருக்க வேலை, நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு விதத்துல நீங்க அட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. சோ நம்ம லைஃப்ல எப்பவுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நம்ம தாட்ஸ் எல்லாமே நமக்குள்ள இருக்கிற சக்தியோடைய வெளிப்பாடு, ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது ஒரு ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு எஃப்எம் கேட்கிற பழக்கம் இருக்கா? அப்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரேடியோல எந்த ஸ்டேஷன் வேணாலும் நீங்க டியூன் பண்ணி மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு எஃப்எம் ஸ்டேஷனுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். சோ எது வேணுமோ அதுக்கு டியூன் பண்ணி விரும்பினதை கேட்க முடியும். எக்ஸாக்டா இதே மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு தாட்க்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம மனசு இதை செய்ய, இது வேணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் யார் மூலமாவது நமக்கு அது நடந்துடும். சரி, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. அது எப்படி செய்யணும்னு தெரியலனா கூட நீங்க 4-5 பேர்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ யாராவது ஒருத்தவங்க முன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு சில நாள்ல நீங்க ரிபன் கட் பண்ணி இனாகிரேட் பண்ணிடுவீங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பவர். நீங்க யோசிக்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். இதுதான் எண்ணம் போல் வாழ்வுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உங்க பிரெயின்ல வர தாட்ஸ் ஒரு மேக்னெட் மாதிரி. எதை யோசிக்கிறீங்களோ அதை உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணி ரியாலிட்டியா மாத்தி கொடுத்துரும். அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். நானும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலையே. அப்ப ஏன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்கும் எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் வேலை செய்யாம போகுது? அப்படியே ரீவைண்ட் பண்ணி உங்க சைல்ட்ஹுட் டேஸ்க்கு போங்க. நெக்ஸ்ட் மந்த் பர்த்டேனா 1 மந்த் முன்னாடியே அந்த நாளை எதிர்பார்த்து ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருப்போம். புது ட்ரெஸ், மேட்சிங் ஆக்சசரிஸ், சாக்லேட்ஸ், கேக்ஸ், செலிப்ரேஷன், கிஃப்ட்ஸ், அவுட்டிங்ஸ், போட்டோஸ்க்கு என்னென்ன போஸ் கொடுக்கணும், இப்படி பல விஷயங்களை இமேஜின் பண்ணுவோம். அந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே சந்தோஷமா இருப்போம். அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபீலிங்ஸ் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒர்க் பண்ண வைக்கிற கேட்டலிஸ்ட் ஆர் உங்க சக்சஸ்க்கான ஃபியூவல்னு சொல்லலாம். யோசிக்கிறதுனால மட்டுமே அதெல்லாம் லைஃப்ல நடந்துறது இல்ல, கண்டிப்பா ஆக்ஷன்லயும் இறங்கணும். நீங்க ஒரு விஷயத்துல தீவிரமா இருக்கிறப்போ சடனா உங்களுக்கு ஒரு ப்ராமிசிங்கான தாட் வந்துச்சுன்னா அதை நம்பி உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். 10 இயர்ஸ் பேக் ரொம்ப நார்மலா இருந்த பொண்ணோ பையனோ இவங்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாங்கன்னு நினைச்சவங்க இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆளா ஆயிட்டாங்களேன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்களோட வளர்ச்சிக்கு காரணம் அவங்க நினைக்கிறது, கேட்கறது எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்துல நடக்குங்கிற நம்பிக்கை. அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்ல இன்னும் உயரத்தை ரீச் பண்றதுக்கு தேவையான எஸ்கலேட்டரையோ லிப்டையோ யார் மூலமாவது அவங்க ஏறி வர பாதையில அவங்களுக்காக இந்த யூனிவர்ஸ் வச்சிடும். இது தெரிஞ்சவங்க தான் லைஃப்ல நினைச்சதை சாதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் பாருங்க.
பாருங்க. ஹோல் ஸ்டேர்ஸையும் அண்ணாந்து பார்த்து மலைச்சு போய் நிக்க வேண்டாம். நம்மளால இதெல்லாம் முடியுமான்னு நினைக்கிற நெகட்டிவ் பர்சனாலிட்டி கிட்ட என்னதான் அறிவு திறமை இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைச்சாலும் அவங்களால லைஃப்ல ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான சான்ஸையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரி, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றீங்க, அப்ப நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் இல்லையா? ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, லேட்டா போக கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஆனா காலையில அலாம் அடிக்கல, லேட்டா எழுந்திருக்கிறேன், டிராபிக்ல லேட் ஆகுது, இல்ல வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. இப்படி வரிசையா லேட் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிற அத்தனை விஷயங்களும் நடக்குதே. ஏன்னா இது எல்லாமே லேட்ங்கிற உங்க தாட்ஸ்க்கு மேட்ச் ஆகுற ஃப்ரீக்வன்சில இருக்கிற ஈவென்ட்ஸ். சரி, அப்ப உங்க தாட்ஸ் எப்படி இருக்கணும்? எப்பவும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கணும். ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும், இப்படிதான் நீங்க யோசிக்கணும். காமனா யோசிக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி பாசிட்டிவா யோசிக்கிறதுன்னு பார்க்கலாமா? நோய் நொடி இல்லாத வாழ்க்கையே வாழணும். இல்லாதங்கிறது இந்த யூனிவர்ஸ்க்கு புரியாது. இப்படி யோசிச்சா நான் நோயை தான் கேட்கறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் டிசீஸையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். அப்ப நான் ஹெல்தியா இருக்கணும்னா எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கணும். சப்போஸ் எக்ஸாம் எழுத போறோம்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும், அப்படிதான் நம்ம நினைக்கணும். இன்ஸ்டெட் எந்த சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு திங்க் பண்ணிடக்கூடாது. கடன் அடைக்க பணம் வேணும், பணம் வரும், ஆனா கடன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சோ புது வீடு கட்டணும், கார் வாங்கணும், வேர்ல்ட் டூர் போகணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும்னு தான் நம்ம யோசிக்கணும். உங்களுக்கு பர்சனல் லோனே இருந்தாலும் அதை அடைக்கணுங்கிறத பத்தி யோசிக்காம பணத்தை எப்படி ஏர்ன் பண்றதுன்றத பத்தி யோசிக்கணும். அதுக்கான வேலையை தான் நம்ம செய்யணும். எது வேணுமோ அது மேல கவனத்தை செலுத்தணும். பணம் வேணும், சோ பணத்து மேல கவனத்தை திருப்பணும். கடன் பத்தின யோசனை இருக்கக்கூடாது. எவ்வளவு இன்கம் வேணுமோ அதை பத்தி யோசிச்சோம்னா கடன் ஆட்டோமேட்டிக்கா அடைஞ்சிரும். இப்படிதான் நானும் பல வருஷமா ஒரு கார் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் வாங்கவே முடியலையே. நான் தான் சொன்னேனே, யோசிச்சா மட்டும் பத்தாது, ஆக்ஷன்லயும் இறங்கணும். நீங்க இருக்கிற வீட்ல கார் பார்க்கிங் ரெடியா இருக்கா? டிரைவிங் கிளாஸ் போனீங்களா? லைசென்ஸ் இருக்கா? எந்தெந்த காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாத்தீங்க? எந்த பிராண்ட், எந்த மாடல், எந்த கலர் கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த சீக்வன்ஸ் ஆஃப் தாட்ஸ் எல்லாமே கார் வாங்கணுங்கிற உங்க தாட்ஸ்க்கு மேட்சிங் ஃப்ரீக்வன்சில இருக்கிற விஷயங்கள். இதுக்கெல்லாம் நீங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் கார் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுடும். அதே போல சொசைட்டில இருக்கிற பாவர்ட்டி, டெரரிசம், ட்ரக்ஸ், வயலன்ஸ், கிரைம், இது எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா நம்ம போர்க்கொடி தூக்குறோம், எதிர்க்கிறோம். பட் எது மேல நம்ம அட்டென்ஷன் இருக்கோ அதை ஆக்சுவலா நம்ம கிரியேட் பண்றோம். அதுதான் நிஜம். உங்களுக்கு அகைன்ஸ்டான ஃபீலிங்ஸை நீங்க எமிட் பண்றதால அதுவே உங்ககிட்ட திரும்ப வருது. மதர் தெரேசாவை ஒரு முறை போராட்டத்துல கலந்துக்க சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கு அவங்க இதே நோக்கத்தோட ஏதாவது அமைதி பேரணி இருந்தா சொல்லுங்க, கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பீப்புள் தனக்கு என்ன நடக்க கூடாதோ, எது வேணாமோ அதை பத்தி தான் அதிகமா யோசிக்கிறாங்க. அதனால அதுவே அவங்களுக்கு அடிக்கடி நடக்குது. அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வேண்டாத விஷயங்களாவே நடக்குதுன்னு ஆச்சரியப்படுவாங்க. எது நீங்க நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. யூனிவர்சல் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நீங்க கேக்குறது நல்லதா கெட்டதா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இதுதான் வேணுமா வேணாமா, இதை பத்தி எல்லாம் தெரியாது. நீங்க யோசிக்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். இப்ப நமக்குள்ள ஒரு பயம் வரும். அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது தப்பி தவறி மனசுல வந்தா அது அப்படியே நடந்துருமா? பயப்படாதீங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் தான் 100% மோர் பவர்ஃபுல் தென் நெகட்டிவ் தாட்ஸ். இன்னும் ஒரு நல்ல விஷயம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடந்துறது இல்ல. சோ அந்த டைம் கேப்பை நீங்க உங்க தாட்ஸை ஆல்டர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாம போகுதுன்னு. நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறப்போ எப்படி ஃபீல் பண்றீங்கிறது முக்கியம். அதுக்கான ஆக்ஷன்லயே இறங்கணும். அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் தாட்ஸ் அந்த ஈவென்ட்ஸ்க்கு ஹிண்ட்ரன்ஸா இருந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி நம்ம லைஃப்ல பாசிட்டிவா ஒர்க் பண்ண வைக்கிறது. உங்க லைஃப்ல எதெல்லாம் நல்லா இருக்கோ அது எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுங்க. அது அத்தனைக்கும் நன்றி சொல்லுங்க. இப்ப எந்த நிலைமையில இருக்கிறோமோ அதை நினைச்சு சந்தோஷப்படாம இருந்தோம்னா எப்படி நம்மளால சந்தோஷத்தை அட்ராக்ட் பண்ண முடியும்? உங்ககிட்ட இருக்கிற படிப்பு, அந்தஸ்து, குடும்பம், வசதி வாய்ப்புகள், இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. அப்பதான் இருக்கிறத ரீடைன் பண்ணிக்கவும் முடியும், இன்னும் அதிகமா அட்ராக்ட் பண்ணவும் முடியும். உங்களுக்கு தேவையானதை பெருசா யோசிக்கிறப்போ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. அப்படி டவுட்ஃபுல்லா யோசிக்கிற எதுவுமே உங்ககிட்ட வந்து சேராது. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு யோசிக்காம உங்க மூலமா தான் நடக்க போகுதுன்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதை நடத்தி வைக்கிறது தான் யூனிவர்ஸோட வேலை. ஹிஸ்டரியில இடம் பிடிச்ச பலரும் எப்படி செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த வேலையுமே ஆரம்பிக்கல. பட் அதை அவங்க தான் செஞ்சு முடிக்க போறாங்கன்னு முழுசா நம்பினாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனும் அவங்களுக்கு துணையா இருந்துச்சு. பட் அந்த சீக்ரெட் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தது. இப்ப இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. சோ நீங்களும் உங்களை சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்திக்க முடியும். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிக்கிறது சின்னதோ பெருசோ ரெண்டுமே அதை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயம். சோ நீங்க யோசிக்கிறத எவ்வளவு பெருசா யோசிக்க முடியுமோ அவ்வளவு பெருசா யோசிங்க. அப்பதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும், நம்பவும் முடியும். நீங்க எந்த மாதிரியான வீட்டுல இருக்க ஆசைப்படுறீங்க, என்ன பிசினஸ் செய்ய விரும்புறீங்க, கோடீஸ்வரர் ஆகணுமா, சக்சஸ்ஃபுல்லா வரணுமா, எல்லாமே நடக்கிறதா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்க மனக்கண்ணால எதெல்லாம் தெளிவா பார்க்க முடியுதோ அதை உங்க லைஃபோட ஈவென்ட்ஸா ரியல் லைஃப்ல நடத்தி காட்ட உங்களால முடியும். என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதா எவ்வளவு டீடைல்டா உங்களால இமேஜின் பண்ண முடியுமோ இமேஜின் பண்ணுங்க. எந்த ஊர்ல, எந்த நாட்டுல, எப்படிப்பட்ட வாழ்க்கை
வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறீங்களோ அது நடக்கிறதா நம்புங்க. அது அப்படியே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும். இது நடந்தாலே 50% உங்க டார்கெட்டை அட்டைன் பண்ணிட்டீங்கிறது தான் நிஜம். அப்படி விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள வர உணர்வுகளால எமிட் ஆகிற ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க லைஃப்ல உங்க முன்னாடி வரும். அதை நீங்க கிராப் பண்ணிக்கணும். இது வரைக்கும் உங்க லைஃப்ல பியூட்டிஃபுல் திங்ஸை கிரியேட் பண்ணிருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல உங்க லைஃப்ல இருக்கீங்களோ அது நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையா உங்க தகுதிக்கு ஏத்ததான் யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதை மாத்திக்கிறதுக்கு இதுதான் சரியான சமயம். நீங்க விஷுவலைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது உங்க மனசுக்குள்ள இருந்து வெளிவர சக்தி ஒரு எனர்ஜி ஃபீல்ட கிரியேட் பண்ணும். அதுதான் உங்களுடைய ஆரான்னு சொல்றோம். அந்த ஆரா உங்களுக்கான எல்லா அனுபவங்களையும் வெற்றிகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் அந்த சீக்ரெட். பட் அதை நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும் இந்த சீக்ரெட் தெரிஞ்சா எல்லாரும் யூஸ் பண்ணி பணக்காரங்களா இருக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய தேவைகளும் ஆசைகளும் எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. எல்லாருமே லாம்போகினி கார் வேணும்னு ஆசைப்படுறது இல்ல. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லனாலும் பரவாயில்ல, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சா பல இன்வென்ஷன்ஸ் நம்மளால யூஸ் பண்ணிருக்கவே முடியாது. இன்னும் நம்ம வீட்ல மண்ணெண்ணெய் விளக்கு தான் எரியும். ஸ்மார்ட் போன் வச்சிருக்க அத்தனை பேரும் வாட்ஸ்அப், ஜிபே யூஸ் பண்றோம். எப்படி போட்டோ ஷேரிங், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா என்ன? ஆனா அதனால பயனடைறோம் இல்லையா? அதே போலதான் இந்த சீக்ரெட்டையும் லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. பெனிஃபிட்டபிளான ஒன்னாதான் இருக்கும். இந்த சீக்ரெட் பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கவும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் தி சீக்ரெட் பை ரோண்டா பர்ன் புக் வாங்கி கண்டிப்பா படிங்க. இதனோட தமிழாக்கமும் இருக்கு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புக் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாவும் வெளிவந்திருக்கு. தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. அந்த லிங்கையும் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்றதுங்கிறத கத்துக்கோங்க. இந்த சீக்ரெட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ட்விங்கிள் எனி டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.